கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, ஒருவனும் உன்னை சேதப்படுத்த முடியாத என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு தெய்வ மனிதனையும் ஒவ்வொரு தெய்வ மனுஷியையும் அவ்வளவு அழகாக கர்த்தர் பாதுகாக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி என்றால், ஒருவனும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, உன் குடும்பத்தை சேதப்படுத்துவது இல்லை, உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்துவது இல்லை, உங்களுடைய தொழில் சேதப்படுத்தப்படுவது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் உங்களுடையது இருக்குதோ அதை சேதப்படுத்துவது இல்லை. ஏன் வேதம் சொல்லுது, ஏசாயா 27:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடிய நல்ல திராட்சை கொடியாய் நாட்டிருக்கிறார். அப்போ அதற்கு நீர் பாய்ச்சி இரவும் பகலும் ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் பாதுகாக்கிறாராம். ஏசாயா 27:3 எவ்வளவு முக்கியமான காரியத்தை சொல்கிறது. உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாக்கிறார், சேதப்படுத்துவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல கோணங்களில் சேதப்படுத்தப்படுகிறான். ஒரு நாள் ஒரு வாலிப தம்பியை நான் சந்தித்தேன். அவங்களுடைய தாய் தகப்பன் வேதனையோடு என்கிட்ட அந்த தம்பியை கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இவன் மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறான் பிரதர், நீங்கள் அன்பாக பேசுனீங்கன்னா உங்கள்கிட்ட அன்பாக பேசுவான், கொஞ்சம் கோவப்பட்டால் கூட எந்திரிச்சு போயிடுவான், யாருக்கும் மதிப்பு கொடுக்க தெரியாது, மரியாதை கொடுக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் தனியாக பேசட்டுன்னு சொல்லி அந்த வாலிபனோடு தனியாக பேசும் பொழுது அவனுடைய மனசு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிசாசு நிமித்தமாக அவனுடைய மனசு சேதப்படுத்தப்பட்டிருந்ததை என்னால் உணர முடிந்தது. அவனை சேதப்படுத்தின அந்த பிசாசின் கிரியைகளை அதம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அவனுடைய மனசுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னேன். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தி கதறினா. சொன்னான், நான் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை கோவப்படுத்தியிருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை காயப்படுத்தியிருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை வேதனைப்படுத்தியிருக்கிறேன். என் மனசு பாதிக்கப்பட்டதற்கு என்னுடைய தாய் தகப்பன் என்ன செய்வாங்க? அப்பந்தான் உணர்வே வந்தது. உங்களுடைய அப்பா அம்மாவை அழைச்ச பொழுது 2 பேரை கட்டி பிடிச்சிட்டால தான், அப்பா அம்மா அவங்கள காயப்படுத்திட்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு குறிப்பாக குடும்பத்தை பிசாசு குறிவைத்து சேதப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒருவேளை பண பிரச்சனை மூலமாய் சேதப்படுத்தலாம், சூழ்நிலைகள் மூலமாய் சேதப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஒரு முறை தானியேலை சிங்கக்கபில் போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்பொழுது ராஜா தாவீது தானியேலை பார்த்து சொன்னார், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமையில் தேவனாக இருந்தாரா? ஒரு கேள்வி. தானியேல் 6:20 இந்த கேள்வி. 22 ராஜாவே, சிங்கங்களின் வாயிலிருந்து என் தேவனாய் கர்த்தர் என்னை தப்புவித்தார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. எவ்வளோ ஒரு பெரிய காரியம். சிங்கம் தானியேலை சேதப்படுத்தலை. நான் சொல்லட்டுமா, சிங்கம் போல் சுற்றி திரிகிற சாத்தானும் உங்களை சேதப்படுத்த முடியாது. விசுவாசிங்க, ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதுவரைக்கும் பிசாசு ஒருவேளை இவர்களையும் இவருடைய ஆசீர்வாதத்தையும் சேதப்படுத்தி இருந்தால், இன்றைக்கு இனி இவர்களை பிசாசு சேதப்படுத்துவதில்லை, மனிதர்கள் சேதப்படுத்துவதில்லை. நன்மையும் கிருபையும் இவர்களை சூழ்ந்து கொள்வதாக நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒருவனும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.